இந்தியா தரப்புல இருந்து முப்படைகளும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. எல்லா வழியிலும் பாகிஸ்தான் அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு அண்மை தகவலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ குஜராத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகமும் மூடப்பட்டிருக்கு. ஏன்னா கராச்சியோடைய துறைமுகத்தை நம்ம அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க நேரத்தில் இந்தியா பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வரக்கூடிய அதே நேரத்தில் இது குறித்து பேசுவதற்காக செய்தியாளர் மதியழகன் நம்மோடு இணைப்பில் இருந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். மதியழகன், இப்போ குஜராத்துடைய முக்கிய துறைமுகம், இந்தியாவோட முக்கியமான ஒரு துறைமுகமா குஜராத்தில் இருக்கக்கூடிய முந்த்ரா துறைமுகம் மூடப்பட்டிருக்கு. கராச்சியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி துறைமுகத்தை கடற்படை இப்ப களத்தில் இறங்கி அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு விஷுவல்ஸையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப என்னென்ன பாதுகாப்பு முன்னேற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் குஜராத்ல? முந்த்ரா துறைமுகம் என்பது இந்தியாவினுடைய மிகப்பெரிய வணிக துறைமுகமாக இருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய அந்த கடல்சார் அந்த வணிக பரிமாற்றத்தில் முக்கியமான பங்கை இந்த முந்த்ரா துறைமுகம் கொண்டிருக்கிறது. குஜராத்தில் தான் இந்த முந்த்ரா துறைமுகம் இருக்கிறது. இந்தியாவுடன் பாகிஸ்தானுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய 4 மாநிலங்களில் குஜராத்தும் ஒன்று. இந்த பாதுகாப்பு, அதாவது தற்பொழுது பாகிஸ்தானுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுத்து வருகிறது. இந்நிலையில் தான் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக மட்டுமே முந்த்ரா துறைமுகம் மூடப்பட்டு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. ஆண்டுக்கு 155 பில்லியன் கிலோ இந்த எடைகள், அதாவது சரக்குகளை கையாளும் திறன் கொண்டதுதான் முந்த்ரா துறைமுகம். எனவே பாதுகாப்பு காரணங்களுக்காக மட்டுமே முந்த்ரா துறைமுகம் மூடப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அதாவது பல்வேறு பகுதிகளில் எடுக்கப்பட்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் ஒரு பகுதியாகவே தற்பொழுது இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மற்ற வேறு எந்த விதமான நிகழ்வுகளும் இல்லாமல் ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கையாக மட்டுமே முந்த்ரா துறைமுகமானது தற்பொழுது மூடப்பட்டு இருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம், விமான நிலையங்கள் உள்ளிட்ட இடங்களில் பாதுகாப்புகள் பலப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. அந்த வகையில் தான் இந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. தாக்குதல் என்பது தற்பொழுது வீரியப்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாகிஸ்தானினுடைய பல்வேறு நகரங்கள், முக்கிய நகரங்கள் குறிவைக்கப்பட்டு தாக்குதல் நடத்தப்பட்டு பாகிஸ்தானுக்கான அந்த பதிலடி என்பது கடுமையாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது தொடர்ச்சியாக இந்திய ராணுவத்தினுடைய அந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்து வருகிறது. பல்வேறு கட்ட ஆலோசனைகளும் நடைபெற்று வருகின்றன. டெல்லியில் கூட முன்னேற்பாடாக பொதுமக்கள் அனைவரும் இந்தியா கேட் பகுதியில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் உடனடியாக கலந்து செல்லுமாறு காவல்துறையினர் கோரிக்கை வைத்ததெல்லாம் நாம் பார்த்தோம். அந்த வகையில் தொடர்ச்சியாக முன்னேற்பாடுகள் ஒருபுறம் நடைபெற்று வந்தாலும் கூட பாகிஸ்தானுக்கான பதிலடியை கொடுப்பதிலும் இந்திய ராணுவம் மிகுந்த உறுதியாக இருக்கிறது. அந்த நீங்க சொன்னது மாதிரி இப்ப பாகிஸ்தான் தரப்புல இருந்து தாக்குதல் தொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்தியா தரப்புல தக்க பதிலடி கவுண்டர் அட்டாக் கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ராணுவமாகட்டும், விமானப்படை, கடற்படைன்னு சொல்லி முப்படைகளும் களத்தில் இறங்கி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்தியால பல முக்கியமான இடங்களுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம், அவங்களுக்கு பாதுகாப்பான அறிவுறுத்தல்களாக வழங்கப்பட்டு வீட்டில் இருங்கன்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பிரதமர் இருக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், முக்கிய அமைச்சர்கள், துறை சார்ந்த முக்கிய அரசியல் தலைவர்கள், இது போன்ற முக்கிய பிரமுகர்களின் வீடுகளுக்கு என்ன மாதிரியான பாதுகாப்பு எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஷபாஸ் ஷெரீப் வந்து பதுங்குழிக்கு போயிட்டு பதுங்கிட்டார் அப்படிங்கிற தகவலையும் நான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இந்தியா தரப்புல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களுக்கு, குடியரசுத் தலைவர்கள், துணை குடியரசுத் தலைவர் மாதிரி பல முக்கிய தலைவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் அந்த இடத்துல எப்படி செய்யப்பட்டிருக்கு? குறிப்பாக நாம் தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் டெல்லி எப்பொழுதுமே பாதுகாப்பு வலயத்திற்குள் இருக்கக்கூடிய ஒரு பகுதிதான். நம்ம டெல்லி மெட்ரோ ரயில் நிலையம் கூட மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினர் CISF ஆல் தான் கையாளப்படுகிறது. சென்னை மெட்ரோ, பெங்களூர் மெட்ரோ உள்ளிட்ட பல்வேறு மெட்ரோ எல்லாம் காவல்துறை அல்லது வேறு ஏதேனும் தனியார் செக்யூரிட்டி மூலம்தான் கண்காணிக்கப்படும். ஆனால் டெல்லி மெட்ரோ நிலையத்தை பொறுத்தவரை CISF வீரர்களால் கண்காணிக்கப்படும். அது மட்டும் அல்லாமல் டெல்லியை பொறுத்தவரை எந்த முக்கியமான பகுதிக்கு சென்றாலும் கூட அது தொடர்ச்சியாக போராட்டம் நடைபெற்று வரக்கூடிய ஜந்தர் மந்தர் உள்ளிட்ட எந்த அதிக மக்கள் கூடும் இடமாக இருந்தாலும் கூட அங்கு சாதாரணமாகவே துணை ராணுவ படையினர் பாதுகாப்புக்கு நிறுத்தப்படுவார்கள். அது மட்டுமில்லாமல் பிரதமர் வீடு, குடியரசுத் தலைவரினுடைய இல்லம் என அனைத்துமே முற்றிலும் முழுக்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் மிக அதிகமான அளவில் செய்யப்பட்டிருக்கும். அதே போல ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களினுடைய வீடுகளுக்கும், முக்கியமான நபர்களினுடைய வீடுகளுக்கும் பாதுகாப்பு 24 மணி நேரமும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். அது வழக்கமான நடைமுறையாக இருந்தாலும் கூட
இந்த இந்தியா பாகிஸ்தான் இடையே தற்பொழுது இந்த சூழலானது அடுத்த கட்டத்தை எட்டி இருக்கக்கூடிய நிலையில் பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருக்கான அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேலும் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. அதே போல பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோர் வெளி மாநில பயணமோ அல்லது வெளிநாடுகள் பயணமோ மேற்கொள்வதை சில குறிப்பிட்ட நாட்களுக்கு அவர்கள் தவிர்ப்பார்கள் என்றும், அதே போல மிக முக்கியமில்லாத சந்திப்புகள் போன்ற நிகழ்வுகள் எதுவும் இருக்காது என்ற தகவலும் வெளியாகி இருக்கின்றன. பிரதமரை பொறுத்தவரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்திருந்தோம். அவர் இந்த மாதத்தினுடைய நடுப்பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி நார்வே உள்ளிட்ட நாடுகளுக்கு, செர்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்வதாக இருந்தது. ஆனால் அந்த பிரதமரினுடைய பயணமானது ரத்து செய்யப்பட்டிருந்தது. அதே போல கடந்த சில நாட்களாக கூட குடியரசுத் தலைவர் பொதுவெளியில் எந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்ள, அதே போல பிரதமரை பொறுத்த வரைக்கும் இந்த பாதுகாப்பு தொடர்பான சந்திப்புகள், ஆலோசனைகளை தவிர பெரிய அளவிலான பொது நிகழ்ச்சிகளில் எதிலையுமே கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் பேசிய அந்த சர்வதேச விண்வெளி தொடர்பான நிகழ்வும் கூட அவரது அலுவலகத்தில் இருந்து ஒரு ரெக்கார்ட் செய்யப்பட்ட பேச்சாக தான் அது அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோருக்கு ஏற்கனவே கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பாதுகாப்புகள் தற்பொழுது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கான பலப்படுத்தி அவர்களுக்கான அந்த பாதுகாப்பு என்பது உறுதி செய்யப்பட்டு இருக்கிறது. அரசியல் தலைவர்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ அதே போல முக்கியத்துவம் என்பது பொதுமக்களுக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் தான் பொதுமக்களுக்குமான அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கின்றன. பிரதமர், குடியரசுத் தலைவர் மட்டுமல்லாமல் மற்ற முக்கிய பிரமுகர்களுக்குமான பாதுகாப்புகள் என்பது அதிகரிக்கப்பட்டு இருக்கிறது. அது அந்த உளவுத்துறை தகவல் உள்ளிட்ட அனைத்தையும் கொண்டு இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கராச்சி துறைமுகத்தை குறிவைத்து இந்தியா INS விக்ரன் போர்க்கப்பல் மூலமா பல்வேறு தாக்குதலை முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில முக்கியமா இப்போ IPL போட்டிகள்லாம் கூட பாதையில் நிறுத்தப்பட்டு ரத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு டெல்லி பஞ்சாப் மேட்ச் நடக்க இருந்துச்சு தர்மசாலால. அந்த மேட்சும் 10 ஓவர்கள் முடிவிலேயே நிறுத்தப்பட்டு வீரர்களாம் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இப்போ IPL தொடரை பொறுத்த வரைக்கும் நடத்தலாமா வேண்டாமா அப்படிங்கறத நிலைமையை பொறுத்து முடிவு செய்யப்படும். அதாவது இந்த வருடத்திற்கான மீதி இருக்கக்கூடிய எஞ்சிய போட்டிகள் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகளே மிக அதிகமாக இருக்கிறதாக BCCI வட்டாரங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில போட்டிகள் ஒத்திவைக்கப்படுமா இல்ல ரத்து செய்யப்படுமா, வீரர்களுடைய பாதுகாப்பெல்லாம் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு?